புதியகம் FM ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வரேன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? ஒரு நாளைக்கு நான் 2 நியூஸ் பேப்பர் படிக்கனா தூங்கவே மாட்டேன். காலையில ஒன்னு மாலையில ஒன்னு. இல்ல காலையிலே 2. காலையிலே 2. எப்படி தமிழ்ல ஒன்னு இங்கிலீஷ்ல ஒண்ணா? எக்ஸாக்ட்லி. ஓகே, அப்போ உங்களுடைய நாலேஜை நான் வந்து டெஸ்ட் பண்றேன். ஒரு பர்టిక్యులர் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் மாறவே மாறாது. வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூஸ்ல வந்து நிறைய இருக்குல, ரீஜனல், ஸ்டேட். இப்போ ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா அதுல சம்பந்தப்பட்டது இருக்கும். சிட்டி நியூஸ் வரும், நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், எக்கச்சக்கமான இது வந்து டெய்லி வந்து அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு பர்టిక్యులர் நியூஸ் மட்டும் மாறவே மாறாது. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமாக இந்த ப்ராஜெக்ட் முடிக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதுவா சொல்றீங்க? அது கிடையாது. வேற அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சில நேரம் மக்களுக்கு எதிராக நடக்கிற அக்கிரமம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி நியூஸ் வந்தாலும் அடுத்த நாளைக்கு வேற மாதிரியான ஒரு அக்கிரமம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான மனித உரிமை மீறல்கள்லாம் வந்து நடந்துட்டே இருக்கும். மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. இன்சிடென்ட்ஸ் தான் வேற இருக்கும். ஆனால் எந்த கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களோட டெய்லி லைஃப்ல வந்து நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நாம இருக்கோம். அப்படிங்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம இத பத்தின ஒரு டே பத்தி பேச போறோம். ஓகே, அது மட்டும் இல்லாம இப்ப ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு கூட நம்ம இதை கூப்பிடலாம். பட் நம்ம அப்படி கூப்பிட போறது இல்லை. இன்னைக்கு அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் டே. அதாவது அம்னெஸ்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அமைப்பை பத்தியும் மனித உரிமை மீறல் பத்தியும் மனித உரிமைனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தை பத்தியும் பேச போறோம். கிரேட். ஸோ இது சம்பந்தமா பேசுறதுக்காக இந்த அமைப்புல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டே இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வேர்ல்ட் பீஸ் வேணும் அப்படின்னா முதல்ல இன்னர் பீஸ் வேணும்ல. அதுக்கு வேர்ல்ட் பீஸ் டேக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கரெக்ட்டா? ஆனா இப்போ இன்னர் பீஸை வந்து நம்ம வந்து கத்துக்கணும். அதாவது யோகா ஆசனா கத்துக்க போறோம் அப்படி சொல்றீங்களா? பார்க்கலாம். வணக்கம். நலம் பெறுவதற்கான பல வழிமுறைகளில் நாம் பயன்படுத்தும் முறையான முத்திரை கலையும் விரல்களே மருத்துவர் என்ற சூத்திரமும் தற்போது உங்களுக்கு புதியதொரு பரிமாணத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். முதல்ல வந்து நம்ம ஒவ்வொரு முதிரைகளாக பார்த்தோம். இப்பொழுது வந்து ஒரு நோயினுடைய அடிப்படையில் என்னென்ன முதிரைகளை கூட்டு முதிரைகளாக செய்தால் நாம் நலம் பெற முடியும் அப்படின்றத நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். இதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சுரம் என்று சொல்லக்கூடிய ஃபீவர். இப்போ நம்ம இதை வந்து எப்படி சரி பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலில் நாம் இதுக்கு உண்டான முதிரைகள் என்னென்ன அப்படின்னா, இந்த முதிரைகளினுடைய தீர்வுகள் பார்த்திங்கன்னா கிரீட முதிரை பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கண் முதிரை பயன்படுத்தணும். அடுத்தது வாதி முதிரை பயன்படுத்தணும். இப்போது இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு முதிரையும் 20 நிமிடம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம முதல்ல செய்யக்கூடிய இந்த கிரீட முதிரையானது எப்படி செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் 2 கைகளிலும் பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரலினுடைய அடியில் இப்படி வைக்கிறீங்க. கைகளை இறுக்கமாக மூடிக்கொள்கிறீர்கள். இந்த முதிரைக்கு பெயர் ஆதி முதிரைன்னு சொல்லுவோம். இந்த ஆதி முதிரை வைத்து உங்களுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி நீட்டி வைக்க வேண்டும். இந்த முதிரைக்கு கிரீட முதிரை என்று பெயர். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதனுடைய அடுத்த செய்து முடித்த உடனே அடுத்த முதிரை நம்ம செய்ய போகிறோம். இந்த முதிரைக்கு பெயர் மணிக்கண் முதிரை. இந்த முதிரை 2 கைகளிலும் இந்த மாதிரி கையை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய வலது கையினுடைய பெருவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலின் மூலமாக இடது கையினுடைய நகத்தினுடைய பக்கவாட்டில் ஒரு மிதமான அழுத்தத்தோடு பிடிக்க வேண்டும். இது மணிக்கண் முதிரை. மூன்றாவதாக உங்களுடைய கைகளில் வாதி முதிரை. இந்த மாதிரி கையை அப்படி நீட்டி இப்படி பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி உள்பக்கமாக வளைத்து பெருவிரலை கொண்டு வந்தீங்கன்னா அதனுடைய நடுப்பகுதியில் அந்த இடத்துல வந்து பக்கவாட்டில் தொடும். இந்த முதிரைக்கு பெயர் வாதி முதிரை. இந்த முதிரை வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ளான ஒரு முதிரை. தொற்று நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு முதிரை. தொடும்போது இந்த இடத்துல துடிப்பை நீங்கள் உணர வேண்டும். இப்போ நம்ம 3 முதிரைகளை செய்யணும். ஒன்று கிரீட முதிரை, இன்னொன்று மணிக்கண் முதிரை, மூன்றாவது வாதி முதிரை. இந்த 3 முதிரைகளுமே தொடர்ந்து ஒவ்வொன்றும் 20 நிமிடம், 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் செய்து கொண்டு வரும்பொழுது நம்மளுக்கு இந்த காய்ச்சல், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கோளாறுகள் அனைத்தும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. இப்போ நாம் இந்த முதிரையை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சிறு மூலிகைகளின் தொகுப்பு அப்படின்னு வச்சுருக்கிறோம். தும்பைப்பூ இருக்கிறது, நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் முளைச்சிருக்கும். அந்த தும்பை பூவில் எடுத்து எல்லா காலங்களிலுமே பூக்கக்கூடிய ஒரு பூ தும்பைப்பூ. இந்த பூவை எடுத்து ஒரு 30 பூ எடுத்துக்கோங்க. 50 ml பசும்பால் எடுத்துக்கோங்க. அதே அளவு 50 ml தண்ணீர் எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் ஒன்றாக கலக்கி கொதிக்க வையுங்கள். கொதிக்க வச்சு அந்த தண்ணீர் பகுதியானது ஆவியாகிவிட்ட பின்பு பாலும் பூவும் மட்டும் இருக்கும். அந்த 50 ml பாலில் பூ நல்லா வெந்திருக்கும். அதை வெதுவெதுப்பான சூட்டில்
நீங்கள் அந்த பூவை மென்று சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடித்து முடிச்சிடுங்க. காலையும் மாலையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான தொற்று நோய்களாக இருந்தாலும் உள்ளுறுப்புகள் பாதிக்காத வண்ணம் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஒவ்வொரு முதிரைகளும் ஒவ்வொரு நோய்க்கும் கூட்டு முதிரைகளாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். விரல்களே மருத்துவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னர் பீஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னது சொல்லுங்க. இன்னர் பீஸ்னா இப்போ நம்ம யோகாலாம் கத்துக்கிட்டு உள்ள ஒரு இன்னர் பீஸ் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதான் இன்னர் பீஸ். அவுட்டர் பீஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்ல ப்ளீஸ்ங்க, உங்களுடைய டெஃபினிஷன் கேட்டா நான் உண்மையான டெஃபினிஷன்லாம் மறந்துடுவேன் போல. ஆனா அவுட்டர் பீஸ் பத்தி நான் சொல்லியே ஆவேன். நம்ம பேசாம இருந்து மத்தவங்களுக்கு பீஸ் கொடுக்கறதா இதுதான் வந்து வேலிடா சொன்னீங்க. அதனால நம்ம இப்போ ஒரு பிரேக் விட்டலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சௌமியா கூட உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன கேள்வி. இதுக்கு வந்து பதில் தெரியல அப்படின்னா நீங்க இத்தனை வருஷமா என்ன ஷோ பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டுறேன். எனக்கு தெரியாத பதிலே இல்லையே. சொல்லுங்க. ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை வாட்டி இங்க டாக்டர்ஸ்லாம் வந்து பேசியிருக்காங்க நம்ம கிட்ட. நம்ம ஷோ கூட வந்து பண்ணியிருப்போம் இல்லையா. இந்த ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஏஜ்லயே வந்து வரும். லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ரெமெடி இருக்கு. என்ன அப்படின்னா அந்த ஓமம் தெரியுமா? ஓமம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஓமமோட அந்த சீடு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆயில் பாத்தீங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது ஓமம் அட்வர்டைஸ்மென்ட் பண்றீங்களா? நான் டக்குனு ஓமத்தை பத்தி பேசுறீங்க நீங்க. இல்லங்க, இப்போ வந்து ஓமக்களி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் சார் சொன்னாரா, சோ டக்குனு இந்த ஞாபகத்துக்கு வந்துருச்சு. களி ஆக்சுவலா நம்மளோட டிராபிக்கல் ஃபுட் தெரியும்ல, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுலயும் ஓமத்தை வர போட்டுருக்காரு அவரு. ஓகே, சோ பார்க்கலாம். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய சித்த மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு நாம் அந்த வகையில் பார்க்கக்கூடிய ஒரு மருந்து ஓமக்களி. வீட்டில் இருக்கக்கூடிய ஓமத்தை வச்சு இந்த மருந்தை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு உணவு பொருளாகவும் பயன்படும், மருந்து பொருளாகவும் பயன்படும். குறிப்பாக மருந்து பொருளாக எப்படி பயன்படுதுன்னா, பிரசவித்த பெண்களுக்கு பிரசவ மருந்தாக இந்த ஓமக்களி வந்து பயன்படும். இந்த ஓமக்களி செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமம் 100 கிராம், நெய் 100 கிராம், கருப்பட்டி 400 கிராம். இந்த 3 சரக்குகளும் இருந்தாலே இந்த ஓமக்களி வந்து நம்ம செஞ்சிட முடியும். ஓமத்தை நன்றாக பொன் வறுவலாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நெய் 100 கிராம் எடுத்துக்கிறோம், கருப்பட்டி 100 கிராம் எடுத்துக்கிறோம். அந்த கருப்பட்டியை தண்ணீர் சேர்த்து நன்றாக பாகுபதம் வர்ற மாதிரி கொதிக்க வைக்கணும். அது முதல்ல வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்ப அதை அடுப்பேற்றி அந்த தூசி தூளெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அடுப்பேற்றி இந்த ஓம பொடியையும் நெய்யையும் 100 கிராமையும் சேர்த்து நன்றாக கிளறணும். கிளறிக்கிட்டே வரும்போது களி பக்குவம் வரும்போது இறக்கி வச்சுக்கிட்டோன்னா ஓமக்களி ரெடி ஆயிரும். இந்த ஓமக்களியை எவ்வாறு பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவித்த பெண்களுக்கு 10 நாள் கழித்த பிறகு 11ஆவது நாளும் 12ஆவது நாளும் நம்ம வந்து சுக்குக்களியை பயன்படுத்தணும். சுக்குக்களியை பயன்படுத்தின அடுத்த நாள், அதாவது 2 நாள் முடிஞ்ச பிறகு 13ஆவது நாளும் 14ஆவது நாளும் இந்த ஓமக்களியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். 20 கிராம் அளவு ஒரு உணவு மாதிரியே காலை மாலை 2 வேளை வந்து இதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது அந்த பிரசவ மருந்துகள் எல்லாமே கருப்பை வந்து பழைய நிலைமைக்கு அடையவும், வயிற்றில் வாயு தொல்லை ஏற்படாமல் இருக்கவும், பசியை தூண்டவும், பால் சுரப்பை இயல்பாக அதிகப்படுத்தவும் தான் இந்த மருந்துகள் எல்லாமே எடுத்துக்கிறோம். உடல் கட்டுகள் வந்து தளர்ந்துருக்கும். பிரசவத்தினால உடல் கட்டுகள் வந்து தளர்ந்துருக்கும். பெண்களோட நார்மலாக இருக்க முடியாது. ஒரு மறுபிறப்பு அப்படின்னு தான் பிரசவத்தை சொல்கிறோம். அந்த மறுபிறப்புக்கு தேவையான உடல் கட்டுகளை வந்து வலுப்படுத்துவதற்கு தான் இந்த பிரசவ மருந்துகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கோம். அதே மாதிரியான ஒரு மருந்து தான் இந்த ஓமக்களி. இது 13ஆம் நாள் 14ஆம் நாள் மட்டும் எடுத்தால் போதும். 2 நாட்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோனாலே அடுத்தடுத்த மருந்துகள் தொடர்ந்து இருக்குது. அந்த 13, 14 நாள் மட்டும் எடுக்கும்போதே அந்த வாயு தொல்லை, அந்த ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஆக்ஷன் இருக்கும். சுக்குக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா ஓமத்துக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதனால தான் 2 நாட்கள் சுக்குக்களி எடுத்தோம், அடுத்த 2 நாட்கள் வந்து இந்த ஓமக்களி எடுக்கிறோம். தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த 2 நாட்கள் இது மாதிரியான பிரசவ காலங்களில் ஒவ்வொரு பிரசவத்திலையுமே இதை பயன்படுத்தும் போது வயிறு வந்து இந்த பெருசாகாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ஓமக்களிக்கு உண்டு. இதை நம் வீட்டிலேயே செய்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பிரசவித்த பெண்களுக்கு பயன்படுத்தி அவங்க உடல் நலம் பெற இதை வந்து நம்ம பயன்படுத்தி ஆற்றல் பெறலாம். ஓமக்களியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த களி சாப்பிட்றது இன்னும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டிக்மா மாதிரி வேற மாதிரி பேசுவாங்க. நீ களி திங்க போகிறேன். ஹலோ, நீங்கள் தான் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் மறந்துட்டு வேறு ஃபுட்லாம் சாப்பிட்டுருக்கேன். நான் வந்து இனிமேல் வந்து கோவம் வந்து அப்படி சொல்லலாம், நீ நூடுல்ஸ் திங்க போகிற, பீஸா திங்க போகிற, ஏன் பாஸ்தா திங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் வந்து திட்டிடுவேன். ஸோ வேறு மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் பற்றி வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலே அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஜாப்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ட்ராபிக்கல் விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும்
சொல்லியிருக்காரு. மாம்பழம், தர்பூசணி, இது தவிர்த்து பாத்தீங்கன்னா வந்து லெமன் ஜூஸ். இதுதான் வந்து ஒரு ப்ராமினெண்டா எல்லாரோட மீல்லையும். அதுல ஒருத்தங்க மேல எனக்கு ஒரு கிரஷ் வந்துச்சு. யார் மேலங்க? தர்பூசணி மேலயா? பாத்துங்க பாவம் தர்பூசணி. என்னோட கிரஷுக்கு அப்படியே வந்து ஆமோதிக்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம புதுச்சேரி சரவணன் தர்பூசணி கிரஷ்னே வந்து சொல்ல போறாரு. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு தர்பூசணி கிரஷ். எப்படி செய்யலாம் அதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். தர்பூசணி, நாட்டு சர்க்கரை, உலர் திராட்சை, ஆரஞ்சு சாறு. முதல்ல தர்பூசணி வேண்ட அளவு போட்டுக்கணும், கொட்டை இல்லாத. ஏன்னா இது வந்து பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். இது நம்ம கிரஷ் பண்ண இது ஃபுல்லாக அரைக்க போகிறதில்ல. இந்த தர்பூசணியில் நிறைய வந்து ரசாயனம் பயன்படுத்துவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரசாயனம் பயன்படுத்தாத தர்பூசணி வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ரசாயனம் பண்ண தர்பூசணி தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நிறைய ரசாயனம் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் நிறைய இந்த நெட்டில் வந்து பார்த்துருக்கலாம். அதனால் அதுமாதிரி தர்பூசணி வாங்கி பயன்படுத்தலாம். கலராக இருக்குது அப்படின்னாக்கா சுவையாக இருக்குது நம்ம எண்ணம் கிடையாது. கலராக தர்பூசணி வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் முழு தர்பூசணி வாங்கி நீங்களே எடுத்துக்கங்க. ஏன்னா அவங்க வெட்டி வச்சுக்கிறதுல கலர் ஏற்றி தான் வந்து வெட்டி வச்சுருக்காங்க. சுவையாகவும் கலராகவும் இருக்கிறதுக்காக சக்கரை தண்ணியும் சிகப்புகளும் ஏற்றி வெட்டி வச்சுருக்காங்க. அது வாங்க வேண்டாம், நீங்கள் முழுசாக வாங்கி பயன்படுத்தலாம். அதில் வந்து விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருள் தான் இருக்கிறத தவிர இந்த மாதிரி ரசாயன பொருள் இது அதிக ஆபத்து உள்ளது. இப்போ ஆரஞ்சு சாறு கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இனிப்புக்காக. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கிறோம். இது வந்து சுவை கூட்டுதானே தவிர சுவை மாற்றத்துக்கு இல்லை, சுவை கூட்டு தான். கொஞ்சமாக கலந்துனா போதும். தர்பூசணி மிதமான இனிப்பு சுவை உள்ள பழம். இது காய், இது பழம் கிடையாது. தர்பூசணி வந்து பூசணி வகையை சேர்ந்த காய். இது மிதமான இனிப்பு சுவை உள்ள ஒரு காய். அதனால் வந்து இது பழமாக மாத்திரம். இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. ஆரஞ்சு சாரும் நாட்டு சர்க்கரை கலக்கும்போது இது குளுக்கோஸாக மாறுது. இந்த குளுக்கோஸ் தாது உப்புகளோடு சேர்ந்து போகும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து ஜூஸாக பண்ணாமல் க்ரஷ் பண்ணுறோம். ஐஸ் பீட்டரில் க்ரஷ் பண்ணோம்னா 1-2 பாதி உடஞ்சிரும். அவ்வளோதான். இது ஜூஸாகவும் மாறிடும், இல்லை க்ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து ஜூஸாக இல்லாமல் கட்டி கட்டியாகவே இந்த பழமாகவே இருக்கும். இது ரொம்ப நல்லது. இது கூட உலர் திராட்சை சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். முதல்ல இதில் வந்து ஆரஞ்சு ஜூஸையும் நாட்டு வெள்ளத்தையும் கலக்கும்போது இது குளுக்கோஸாக மாறி அந்த தாது உப்புகள், நீர் சத்து உள்ள உயிர் வேதிப்பொருளை தாது உப்புகளை குளுக்கோஸாக மாற்றி இங்கேயே அனுப்புகிறோம் உள்ளார. அப்போ உடலுக்கு தேவையான செரிமானத்துக்கு தேவையான சக்தியை குறைச்சி சக்தியை கூட்டுது. நம்ம உடலுக்கு தேவையான உடல் இயக்கத்துக்கு தேவையான சக்தியை கூடுதலாக கூட்டி கொடுக்குது. இது கோடை காலத்தில் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய குளிர்பானமாக இதை மாற்றி கொடுக்கலாம். ரொம்ப நல்ல உணவு. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணி வந்து இந்த உலர் திராட்சை கூட கலந்து சாப்பிடும்போது இது கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறி சேர்ந்த இது இனிப்பு காய்கறி தானே. இது கூட இது சேர்க்கும்போது இது பழமாக மாற்றிடும். உலர் திராட்சை, ஆரஞ்சு இதெல்லாம் சேர்த்து பழமாக மாற்றி குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கும். ரொம்ப நல்லது. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போதே நம்மளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு அமைதி வந்து வருமா. இந்த பிளட் ப்ரெஷர் பற்றி நம்ம வந்து ரீசெண்டாக நம்ம ஷோவில் கூட வந்து பேசணும் இல்லையா. ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த தர்பூசணியை வந்து சாப்பிட்டாலோ இல்லை வந்து அவங்களுடைய ஃபுட்டில் வந்து டெய்லி வந்து சேர்த்துக்கிட்டாலோ அவங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகுமா. ஏன்னா இதை வந்து ஒரு ஃப்ரூட்டாக சாப்பிடும் போதோ இல்லை ஜூஸாக சாப்பிடும் போதோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும். அப்போ டெய்லி எனக்கு வாங்கி தாங்க, நான் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இப்போவே ரொம்ப ரிலாக்ஸ்டாக கூலாக தானே இருக்கீங்க. என்ன எப்படி சொல்லிருங்க, வாங்கி தரேன்னு ஒரு பேச்சுக்காக சொல்கிறீங்களா? பட் பிரேக் எடுத்துட்டு நானே போய்ட்டு ஒரு தர்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். அதான் கிரஷ் குடிச்சிட்டு வரேன். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வர நான் சௌமியா கூட. இன்னைக்கு வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் டே இல்லையா. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பேசிக் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு ஒரு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஹியூமன் ரைட்ஸ் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருப்போம். இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம வந்து இது வந்து ஹியூமன் ரைட்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்குள்ள இருக்கு இல்லையா. கரெக்ட். இதுதான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாள்ல நிறைய பேருக்கு வந்து இதுதான் ஹியூமன் ரைட்ஸ்னு தெரியவே இல்லை. ஸோ கரெக்டான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லி நம்மளுக்கு வந்து நிறைய விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக யார் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். Thank you so much for coming. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லுங்கள். அதில் உங்களோட பார்ட் பற்றியும் சொல்லுங்கள். உங்களோட ஆர்கனைசேஷன் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஆர்கனைசேஷனோட நீங்கள் சரித்திரம் பார்த்தீங்கன்னா 1961 இங்கிலாண்டில் வந்து பீட்டர் பெனன்சன் அப்படின்னு அவர் வந்து ஒரு வக்கீலாக இருந்தார். ஸோ அவர் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு சம்பவம், போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த 2 மாணவர்கள் வந்து அதாவது சுதந்திரத்துக்காக ஒரு கிளாஸ் டோஸ்ட் பண்ணாங்க.
அது பண்ணதுக்காக அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. 7 வருஷமாக அவங்கள ஜெயிலில். அவங்க செஞ்ச ஒரே விஷயம் இதுதான், ஃப்ரீடம்காக அவங்க டோஸ் பண்ணாங்க. அதனால ஜெயிலில் அவங்க 7 வருஷம் சிறையடைக்கப்பட்டாங்க. இந்த நியூஸ் வந்து பேப்பரில் வெளிவந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரே ஒரு அதிர்ச்சி, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து 7 வருஷம் வந்து 2 மாணவர்களை வந்து ஜெயிலில் போடுவாங்களா அப்படின்னு. ஸோ அதை எதிர்த்து அவர் வந்து எழுத ஆரம்பித்தார். வந்து நியூஸ் பேப்பர் எழுத ஆரம்பித்து மற்றவங்க மக்கள் அவரும் 6 பேர் சேர்ந்து வந்து பொதுமக்களாகிய நம்மளை வந்து நீங்களும் கடிதம் எழுதுங்க அப்படின்னு அவர் ஒரு அப்பீல் ஃப்ளோட் பண்ணார் பேப்பரில். அதுக்கு ரெஸ்பான்ஸாக வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த லெட்டர் எழுதினாங்க. இந்த மாதிரி ஒரு தொடங்கிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை ஒரு இயக்கம் தான் வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல். எல்லாமே அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து பாமர மக்கள் நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா, நானும் நீங்களும் சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட பவர் கிடையாது, நம்ம பேச. ஆனால் நம்மளால வந்து தப்பை வந்து தட்டி கேட்க முடியும், அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்குது. எல்லாம் ஓட்டு போடுற மாதிரி தான். ஆனால் ஓட்டு போட்டுட்டு வந்து அதோட முடிவு இல்லை, அதுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதாவது ஒரு சிவில் சொசைட்டியாக நம்ம வந்து ஜனநாயக நாயுடு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஜனநாயக நாயுடு அப்படின்னா என்ன, நம்மளுக்கும் குடிமக்களாகிய நம்மளுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த முறையில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து அப்பீல் எழுதினாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு, அவங்க ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் எல்லா விஷயத்துக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையில் தொடங்கியது தான் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல். ஓகே சார், இப்போ ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் பற்றி சொன்னீங்க, ஆம்னஸ்டி இந்தியா பற்றியும் சொல்லுங்கள். இந்தியாவில் இந்த ஆர்கனைசேஷனோட செயல்பாடுகள் அண்ட் நீங்கள் எப்போ இதில் ஜாயின் பண்ணீங்க, உங்களுடைய பங்கு எல்லாத்தை பற்றியும் சொல்லுங்கள். ஆம்னஸ்டி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2012 ஜூலை மாதம் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டது. ஆனால் இது வந்து முதல் முறை கிடையாது. ஸோ 2009 இன்ஃபேக்ட் முதல்ல 1966 5 வருஷம் அங்கே தொடங்கி, இன்டர்நேஷ்னல் லெவலில் 5 வருஷம் தொடங்கி 1966 பீகாரில் முதல்ல நாங்கள் வந்து உள்ள நுழைஞ்சோம். பட் பல்வேறு காரணங்களால் அப்போ வந்து அது முன்னோக்கி செல்ல முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 2012 ஜூலை மாதம் தான் வந்து இந்தியாவில் வந்து ஆப்ரேஷன்ஸ் தொடங்கிடுச்சு. ஸோ பெங்களூரில் தான் ஆஃபீஸ் இருக்குது. அந்த தொடங்கப்பட்டு இப்போ தான் 3 வருஷம் சொன்னாங்க. முதல்ல வெரி வெரி யங் இன் தட் சென்ஸ். என்னோட பர்சனல் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆம்னஸ்டி 2012 டிசம்பர் மாதம் அந்த நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லியில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு. ஸோ பல்வேறு மக்கள் மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லோரும் சேர்ந்து காஃபி ஷாப்பில் வந்து குடிக்கும் போது ஏன் இப்படி நடக்குது, ஒரு கோவம், இதுக்கு நம்ம தான் செய்ய முடியாதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், ஒரு தனி மனிதன் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பித்து, அப்போ நானும் என்னோட நண்பர் ஒருத்தர், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அவர், இன்ஃபேக்ட் அவரும் இப்போ ஆம்னஸ்டியில் தான் இருக்கார். ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணோம், imnirbhaya.me அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க வந்து எங்கே பெண்களுக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, அது ஹாரஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், இல்லை மெரைட்டல் ரேப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதை டாக்குமெண்ட் பண்ணுறது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நடக்குது, நம்ம பேசுகிறோம், அப்புறம் 2-3 மாதத்துல மறந்துடுறோம். ஸோ அங்கேயே ஒரு இடத்த டாக்குமெண்ட் பண்ணி வச்சா தான் ஓகே, இப்போ கடந்த 1 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்கு, ஏன் நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு அதுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் கூட அது இருக்குது. ஸோ அந்த ஜேர்னி தான் அப்படி ஆரம்பித்து, ஸோ 2012 ஆம்னஸ்டி பற்றி எனக்கு தெரிய வந்தது. சரி, இதே நம்ம முழு நேரமாக செய்வோமே அப்படின்னு, பார்ட் டைமாக நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இது சைடில் வந்து எதுக்கு பண்ணணும், முழு நேரமாக செய்வோமே அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தான் அப்போ தான் ஆம்னஸ்டி ஹேப்பன் டு மீ ஆஸ் அன் ஆக்சிடென்ட். ஓகே, ஆம்னஸ்டி இந்தியாவோட செயல்பாடுகள் பற்றியும் சொல்லுங்கள் சார். இந்தியாவில் செயல்பாடுகள்னு பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்கள். எல்லாத்தோட அடிப்படை வந்து ஒவ்வொரு மனுஷனோட அதாவது எவ்ரி இந்தியன் சிட்டிசன் ஓட அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கொள்கை. அந்த கொள்கை நோக்கி செல்லும் போது அது யார் பண்ண முடியும், அதாவது நீங்கள் தான் பண்ண முடியும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் 5 பேர் 6 பேர் சேர்ந்து பண்ண முடியாது. நிறையா வருண், நிறையா சௌமியா, நிறையா ஸ்ரீராம் சேர்ந்து இது பண்ணால் தான் அது வந்து அந்த பாதையை நோக்கி செல்ல முடியும். ஸோ சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு பிரச்சாரம் வந்து இலங்கை நடந்த அதாவது போர் குற்றங்கள். அதாவது 25 வருஷமாக போர் நடந்து முடிஞ்சும் கூட இன்னமும் நிறைய வயலேஷன்ஸ் இன்னும் நிறைய மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் வந்து குரல் கொடுக்கணும், ஒரு ஃபர்ம் ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட முதல் மிகப்பெரிய பிரச்சாரம் இந்தியாவில். அதில் வந்து பிரச்சாரம் வந்து மீடியா மூலமாக போகும்போது தான் 25 லட்சம் பேர் வெறும் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 25 லட்சம் பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஒரு மிஸ்ட் கால் மூலமாக. ஸோ அதில் தொடங்கின ஜேர்னி தான் இது. ஸோ அது ஒரு விஷயம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது வேலை வாய்ப்புகளுக்காக தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இந்த 3 மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக வந்து வெளிநாடு போகிறாங்க. ஸோ நான் சொல்கிற வேலை வாய்ப்புகள் வந்து யூஎஸ் போகிறது கிடையாது. ஸோ முக்கியமாக கல்ஃப் நாடுகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இல்லை வந்து டிரைவர்ஸ், லேபரர்ஸ் அந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறவங்க நிறைய பேர், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000 பேர் போகிறாங்க. அதில் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஸோ அங்கே போயிட்டு வந்து பாஸ்போர்ட் பறிக்கப்படுறது, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டில் வந்து என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு அந்த மாதிரி விஷயம் ஏமாற்றப்படுறது. அங்கே போனால் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கிற எம்பசியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முக்கிய பிரமுகர் அங்கே இருந்தாருன்னா யாரை சந்திக்கணும், யாருக்கு நான் ஃபோன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஆனால் அது ரீச் இல்லை. அது வந்து மக்களுக்கு போய் சேரணும். நான் மட்டும் ஒன்று வச்சுட்டு மக்களுக்கு போய் சேரலைன்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் நிறையா ஃப்ராட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏமாத்துறது தான் நிறைய நடந்திருக்கு. எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்காத விஷயம் கிடையாது. நீங்கள் ஈராக்லேருந்து அவங்க பாதிக்கப்பட்ட 45 நர்சஸும் சரி, இல்லை யெமனில் இப்போ நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க அவங்க பாதிக்கப்படும் சரி, நம்ம எல்லாத்துமே வந்து நடந்ததுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கிறோம் இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு புதிய இமிக்ரேஷன் லா அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டிமாண்ட். ஸோ அந்த லா பாஸ் பண்ணணும்னா அதுக்கு பப்ளிக் ப்ரெஷர் வேணும், நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 பேர் இந்தியர்கள் வந்து அந்த லா வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன், இப்போ இது வந்து ஒரு பொதுவான விஷயம். அடுத்த வர சமுதாயத்தில் நம்மளோட, அதாவது இப்போ இருக்கிற பசங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அவங்களோட உரிமைகளை பற்றி சொல்கிறது, அவங்களோட உரிமைகளை பற்றி மட்டும் சொல்லாமல் மற்றவங்களோட உரிமைகளை பாதுகாப்பதில் அவங்களோட பங்கு என்ன, அதை அவங்க எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து ஸ்கூல் மூலமா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ், ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஸ்கூல் சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி, இவங்க 4 பேரையும் நாங்கள் சேர்ந்து ஒருங்கிணைத்து அவங்களோட நாங்கள் வேலை செஞ்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நியூஸில் வந்து படிக்கிறோம், ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து கேள்விப்பட்டு இது வந்து நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்க்க வந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா, அதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான மனித உரிமை மீறல்கள் வந்து நடக்குதான். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு 20,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் ஆகுது உத்தரப்பிரதேஷ்ல. கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் ஆகட்டும், எத்தனை மேல் நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களை கேள்வியாக கேட்டு பெறலாம் பதில புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று வெல்கம் பேக். இனியவே நிகழ்ச்சியை புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எப்பவுமே ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து குட்டான விஷயங்கள் பண்ணால் தான் ஃபீல் குட் பண்ண முடியும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டாக இருக்கிறது அது நம்மளுக்கு மட்டுமே நன்மையாக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் அது நன்மையாக போய் சேரணும் அப்படிங்கிற உணர்த்துற விதமாக ஒரு நாள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் டேல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி வந்து நம்மளோட கெஸ்ட் கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்னார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேர்மை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து மனிதாபிமானம்னு சொல்லுங்க, அது வந்து இட் ரீச்சஸ் பீப்புள் மோர். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அதுதானே வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸை பற்றி நம்ம வந்து பேசும்போது நான் வந்து வருணை வந்து அழைக்கலாம், அவன் வந்து என்னோட தாழ்ந்த ஒருத்தர், இல்லை என்னோட ஏஜ் கம்மியான ஒருத்தர், இல்லை பவர்ல என்னோட கம்மியான ஒருத்தர் அப்படின்னு நான் வந்து அடிக்கலாம். ஆனால் மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன். கரெக்டுங்க. அதாவது இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா ஸ்மைல்னே சொல்லுங்க, ஏன் ஸ்மைலின்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயத்தை பற்றி பேசுற மாதிரி இல்லாமல் நமக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தை பற்றி, நம்ம மறந்து போன தொலைஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். தொடர்ந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கான நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த எஜுகேஷன் மூலியமா என்னென்ன விஷயங்கள்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் சாத்தியமாயிருக்கு? இது வரைக்கும் என்ன சாத்தியமாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,300 குழந்தைகள் கிட்டக்க நாங்கள் இதை வந்து போய் சேர்த்துருக்கோம். ஸோ நாங்கள் போய் இதை போய் சேர்க்கறது அப்படின்னா டீச்சர்ஸ் மூலியமா, ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க பார்க்குறது வந்து அதே முகங்களை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ஆசிரியர்கள் மூலமாக எப்படி குழந்தைகளுக்கு இந்த கல்வியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் நாங்கள் 65,300 குழந்தைகள், விச் மீன்ஸ் 65,000 பேரண்ட்ஸ் ஆல்சோ அவங்கள போய் சேர்ந்துருக்கோம். 1,300 பள்ளிக்கூடங்களில் போத் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அப்புறம் ஆல்டர்னேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்ந்து இது வரைக்கும் 1,300 ஸ்கூல்களில் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு நாங்கள் எப்படி இதை செயல்முறைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒர்க் ஷாப்ஸ் மூலயமா அவங்க ஸ்கூல்லேயே போய் இந்த 4 பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் த கம்யூனிட்டி அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில் உட்காந்து வச்சு சொல்கிறது. ஸோ தனித்தனியாக இல்லாமல், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஆசிரியர்களை வந்து நான் ஒரு ஆசிரியராக இருந்து நான் அதை பண்ணணும்னு நினைக்கலாம்,
ஆனால் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு ஒத்து போகணும் இல்லையா. ஸோ நம்ம எதுவும் வித்தியாசங்கள் வேணாம், எல்லாரும் சேர்ந்துருங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் இதுதான் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட அப்ரோச் என்னென்னு. ஸோ ஒன்றா சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம், அதுதான் எங்களோட அப்ரோச்சாக இருக்குது. ஸோ பள்ளிக்கூடங்களில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து ஸ்கூல்லலாம் நிறைய கிளப் இருக்குது, அது ட்ராமா கிளப் இருக்குது, குவிஸ் கிளப் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கிளப் ஆரம்பிங்களேன், விச் இஸ் ரன் ஒன்லி பை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தா போதும், அவங்களே எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி ஸ்டூடெண்ட் கவுன்சில்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக ஆரம்பித்து அவங்களா ரன் பண்ணுறது. ஒரு சின்ன விஷயம் வந்து ஏதாவது ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ், அதுவே ஒரு ஓட்டு போகிறதுலேருந்து அந்த உரிமைகள், யார் நிற்கலாம், பெண் ஆண் வித்தியாசம் இல்லாமல் ப்ராசஸ், அதில் அவங்களே இன்வால்வ் ஆகி பண்ணாங்கன்னா பின்வரும் இதில் வந்து காலத்தில் வந்து அவங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ இப்போவே வந்து ரொம்ப ஹெவியாக போய் சொல்லாமல் அவங்களோட சமுதாயத்தில் என்ன பண்ண முடியும் அவங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் யோசிப்பாங்க இதுக்கான அவசியம் என்ன, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்தந்த கிளப்லாம் இருக்குது, இந்த கிளப்புக்கு அவசியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்னா எனக்கு வந்து இந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. 117வது இடத்துல இருக்கோம் நம்ம. அதாவது வந்து ஹாப்பியஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 117வது இடம். நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலாமிட்டி நியூஸ் தான் வந்துட்டே இருக்கோம், அவங்களாம் கூட நம்மளோட ஹாப்பியாக இருக்கிறது தான் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களோட சந்தோஷம், மற்றவங்களோட உரிமையை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியதோட அவசியம் புரியுது இல்லையா? நிச்சயமாக வரும். நீங்கள் கூட வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல் செட்டப்பில் ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு லீடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லீடர் வந்து சொல்கிறத வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்றுப்பாங்க, ஆனால் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து புல்லிங் பண்ணுவாங்க, கேங்ஸ்டர் மாதிரி இருப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, அதாவது ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தா இப்போ வந்து யூஎன் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் டிக்ளரேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்ரி 5 இயர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து அறிவிச்சுக்கிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த நாடெல்லாம் வந்து இந்த டிக்ளரேஷன்ஸை வந்து அப்படியே ஏற்றுக்கிறாங்க, எந்த நாடெல்லாம் வந்து இந்த மீறி நடக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து ஒரே லைனில் சொல்ல முடியாது. அதாவது இட்ஸ் நாட் இன் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணலை அப்படின்னு கிடையாது. எல்லா நிறைய நாடுகள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷனுக்கு 1948 உருவாக்கப்பட்ட அந்த டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு நிறைய நாடுகள் சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணுறதோட கடமை முடிஞ்சிடாது. ஸோ சில நாடுகளில் வந்து சில விஷயங்களை ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, சில இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. எங்கே ஃபாலோ பண்ணலையோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட கடமையாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி இந்த நாடு பண்ணுறாங்களா பண்ணலையானுங்கிறதுக்கு கிளியர் ஆன்சர் கிடையாது. ஒவ்வொரு நாடும் நிறைய நாடுகள் சில விஷயம் பண்ணுறாங்க, சில பண்ணுறது கிடையாது. இதுல ஒரு ப்ராபபிலிட்டின்னு இருக்கும் இல்லையா சார்? இப்போ ஒரு சில நாடுகள் வந்து அதிக அளவில் வந்து இவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற நாடுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐநாவோட ஸ்டடியோ இதுவோ அந்த மாதிரி இது வரைக்கும் வெளிவந்ததில்லை. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்வீப்பிங் ஜென்ரலைசேஷனாக அப்படி சொன்னாக்கா அது வந்து இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஸோ அதாவது உதாரணங்கள் சொல்லலாம். இந்த நாடுகளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரண தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐநா சபை வந்து மரண தண்டனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ட்ரீட்டி இருக்குது. ஆனால் இன்னும் சில நாடுகளில் வந்து மரண தண்டனை இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு 2013 to 2014 பார்த்தீங்கன்னா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மரண தண்டனை கொடுக்கறது. ஆனால் அது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா. சில நாடுகளில் வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் சைனா. ஸோ அங்கே நிறைய இரும்பு திரை இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷனே முதல்ல வெளியில் வர மாட்டேங்குது. ஸோ அது சைனா, பெலருஸ் இந்த மாதிரி நாடுகளில் நடக்குது, ஆனால் அதோட ரெக்கார்ட் கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ சைனா அதில் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல, மரண தண்டனை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது வந்து கரெக்டான விஷயம் தான். எதையுமே ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபேக்டாக சொல்லிட முடியாது. பட் இந்த மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் கேள்விப்படுறப்போ பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவை பற்றியே நம்ம நிறைய நியூஸஸ்லாம் கேள்விப்படுறோம். ஸோ நம்மளுக்கே ஒரு அசம்ஷன் இருக்குது இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரி ஸ்ரீலங்கா, இதை பற்றி வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் சந்தோஷம் தான் படுறேன். ஏன்னா அங்கே வந்து போர் உரிமை மீறல்கள் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு அப்படின்னா எந்த விதத்தில் அந்த இடத்துல வந்து மனித உரிமை அப்படிங்கிறது வந்து காக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதை வந்து 2 பாகத்தில் பிரிக்கலாம். ஒன்று வந்து அங்கே நடந்த மீறல்கள், போர் நடக்கும்போது நடந்த மீறல்கள், போர் முடிந்ததுக்கப்புறம் அந்த 2009 நடந்து முடிந்ததுக்கப்புறமா நடக்கிற இன்னும் நடந்து கொண்டிருக்கிற மீறல்கள் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ போர் நடந்த மீறல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி போகலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து 2 ரிப்போர்ட் நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். ஒன்று லாக்டவேன்னு ஒரு ரிப்போர்ட், இன்னொரு அசால்ட் ஆன் டிசென்ட்னு. அதோட தமிழாக்கம் கூட எங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நிறையா வகையில் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அப்படின்னு, அதாவது நீதித்துறைக்கு அப்பாற்பட்ட சில கொலைகள். ஸோ அது நியாயமான கொலைகளா இல்லை அதுக்கு எதுவும் பேசிஸ் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறிகள் நிறையா இருக்குது. ஐநா சபையோட அஃபிஷியல் எஸ்டிமேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 சிவிலியன்ஸ், அதாவது நார்மல் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் கில்லிங்ஸ், அதாவது அது சந்தேகத்தின் பேரில்
எனக்கும் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சஸ்பிஷனில் ஒரு சந்தேகத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணுறது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்க இது எல்லாமே வந்து உரிமை மீறல்கள் தான். ஸோ ஒருத்தரை வந்து ஒரு சந்தேகத்தின் பேர் அரெஸ்ட் பண்ணாக்கா அதுக்கு ப்ரூஃப் வேணும், ஏன் பண்ணீங்க, எப்போ பண்ணீங்க, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களில் வந்து நிறையவே மீறப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ஃப்ரீடம். ஸோ அங்கே யாராவது வந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க இல்லை வெளியிடுறாங்க, என்னோடய கருத்து சுதந்திரம், எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம்ங்கிறது ஒரு பேசிக் அடிப்படையான உரிமை. அது சொன்னாக்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஜெயிலில் போடுறது, இதெல்லாம் வந்து போருக்கு அப்புறம் நடந்திருக்கு. இப்போ நான் கடைசியாக சொன்னது குறிப்பிட்டதாக போருக்கு அப்புறமா அது நிறையவே நடந்திருக்கு. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கூட இருக்குது. சந்தியா அப்படிங்கிற ஒரு அவங்களோட வந்து கணவர் 5 வருஷமாக வந்து எங்கே போனாருன்னே தெரியாது, இன்னும் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஸோ அவங்கள ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஐநா சபையோட மனித உரிமை கவுன்சில் மீட்டிங்கில் அவங்களும் போயிருந்தாங்க. அதாவது ஆம்னஸ்டி வழியாக அவங்க போயிருந்தாங்க. மற்ற நாடுகள்லையும் இதே மாதிரி என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ என்ன ஆச்சுன்னு அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்க பேச ஐநா சபையோட நேர்முகமாக அவங்களுக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி கேஸஸும் அப்படி இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் மனோகரன் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட பையன் வந்து கொல்லப்பட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்காங்க. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா வந்து பேர்லேயே ஹியூமன் இருக்கே, அப்போ இது வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது வருண். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து ஒரு சின்ன ஃபேக்ட் படித்தேன். அது ஒரு நியூஸ் பீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம்பன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ரெகுலேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா 2 சிம்பன்சியை பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பயோமெடிக்கல் ரிசர்ச்காக ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் ஓன் பண்ணி கேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஒரு கேஸ் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அதனால நியூயார்க்ல ரீசெண்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்த ஹியூமன் ரைட்ஸும் வந்து கிடையாது, ஒரே ஒரு இது மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா சிம்பன்சிஸை வந்து ஓன் பண்ணி கேஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்ட். நம்மளுக்கு மட்டும் தான் எல்லா உரிமையுமா? அவங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கே உரிமை இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்காங்க. கிரேட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம்னு சொல்லலாம் இல்லையா? மாற்றலாம். நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு பிரேக் அப்புறமா புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவாய் என்று வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை புதியுகம் FM ஸ்டேஷனில் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் டே. அப்படியாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்காக எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க, பாடுபட்டு இருக்காங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு, நிறைய கேள்விகளும் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். இந்தியாவில் அம்னஸ்டி வந்து எந்தெந்த விஷயங்களுக்காக வந்து தொடர்ந்து போராடிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து போகிறது நான் வந்து முன்ன சொல்லாமல் ஒன்று வந்து இங்கேருந்து வேலை வாய்ப்புக்காக போகிறவங்க அவங்களுக்கான ஒரு புது லா பாஸ் பண்ணணும். இந்த ப்ரீ டிபார்ச்சர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எல்லாரையும் போய் சேரணும் அப்படிங்கிறது 2 முக்கியமான விஷயம். அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியும் சரி, அதாவது இனிமே புலம்பெயர்ந்து போகிறவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்களோட கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணுறோம். இப்போது அவங்க பில்ட் பண்ணி அவங்க பேசணும். ஸோ நிறைய எமினன்ட் பீப்புள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சசி தரூர் அவர்கள், இல்லை முன்னாள் முதலமைச்சர் வந்து மிஸ்டர் VS அச்சுதானந்தம், அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மிக ஃபேமஸான MP செபாஸ்டியன் பால் அப்படின்னு ஒருத்தர், இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு சாதகமாக வந்து லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. நம்மளோட சப்போர்ட் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு வேலை. அப்புறம் விசாரணை கைதிகள் 4 லட்சம் பேர் வந்து இந்தியாவில் ஜெயிலில் இருக்காங்க. அதில் 2.5 லட்சம் பேர் வந்து இன்னும் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்படலை. நாட் கன்விக்டட் இன்னும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ குற்றம் நிரூபிக்கப்படாதவங்களை வந்து எதுக்கு அவங்க ஜெயிலில், அதாவது வருஷக்கணக்காக, சும்மா 1 வருஷம், ஆக்சுவலாக 1 வருஷம் இருந்தால் கூட ஒன்றும் கம்மி இது கிடையாது. ஆனால் சில பேர்லாம் வருஷக்கணக்காக 5, 7 வருஷம், 10 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீ கடையிலேருந்து பன்னு திருடினதுக்கு, இல்லை ஒரு சைக்கிளை வந்து அது கூட ப்ரூவ் பண்ணலை இன்னும், இல்லை சைக்கிள் திருடிட்டாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் CRPC அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 436 பிரிவில் வந்து பர்சனல் பாண்ட் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனில் இவங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்படின்னா ஊரை விட்டு வெளில போக முடியாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி கையெழுத்து போடணும் அப்படின்னு. பெயிலுங்கிறது நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது, இது பர்சனல் பாண்ட். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பட இன்னும் ஆகலை. இங்கே கடந்த வருஷம் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட் மினிஸ்ட்ரியும் இதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ப்ரெஷர்னால. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம ஏன் பண்ண முடியாது, முன்னாடி அது ஒன்று. அப்புறம் விமென்ஸ் சேஃப்டி. ஸோ அதாவது வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமென்ங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். அதில் நாங்கள் என்ன விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ல்
ஒருத்தர் தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, என்ன யாராவது ஈவ்டீசிங் பண்ணாங்க, இல்லை என்ன தான் ஹராஸ் பண்ணாங்க ரோட்டில் அப்படின்னா வந்து 100ல் ஒருத்தர் தான் போய் போலீஸ்கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னா அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், செயல்திறன் ரொம்ப கம்மி. எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணணும். ஆனால் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுல வந்து நிறைய, அதாவது மன அளவுலையும் சரி, இல்லை வந்து ப்ரொசீஜர், அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்ம சினிமாவில் பார்க்கணும் நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ முதல்ல நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ரிப்போர்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த விதமான சைக்கலாஜிக்கல் தடைகள் இல்லை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இல்லைன்னா அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம். ஸோ பெங்களூர் போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் எம்என் ரெட்டி வந்து அஃபிஷியலாக பெர்மிஷன் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் 10 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முதல்ல நாங்கள் அவங்க சேர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி, அந்த என்ன 10 போலீஸ் ஸ்டேஷன் அதுவும் கிளியராக இருக்குது. ஸோ அவங்க மூலியமாக நாங்கள் ஆரம்பித்து யாருமே வந்து அதாவது அகெயின்ஸ்டாக அப்படி இல்லாமல் நீங்களும் செய்யுங்க, போலீஸும் வாங்க, நம்ம மக்களும் செய்யலாம், 2 பேர் சேர்ந்து எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிறது தான் அது ஒரு ப்ரோக்ராம். கோர்சஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னோட ரோல் அந்த ஒரு சிம்பிள் விஷயம் வந்து எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ்லாம் இப்போல்லாம் மிக பாப்புலராக ஆகிட்டு வருது. ஸோ அதை வந்து கார்ப்பரேட்ஸ், அது நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இதை நம்ம எப்படி நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் எல்லா விஷயத்துலையுமே ஒரு முக்கியமான எலிமெண்ட் என்ன அப்படின்னா, இதுதான் நானும் பண்ணுறேன் ஆம்னஸ்டியில். என்ன அப்படின்னா, தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் ஆகாமல். என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப லீகல் லாங்குவேஜ் பேசாமல் எளிமையாக எனக்கு சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்லுங்கள், ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு டைம் இல்லை, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பிஸியாக இருக்காங்க, ஃபேமிலி வேலை அதுன்னு, எனக்கு சுருக்கமாக சொல்லுங்கள், எனக்கு ஒரு நிமிஷத்தை சொல்லுங்கள், அதை எப்படி தொழில்நுட்பம் மூலமாக நம்ம சொல்லலாம். இது ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா சமுதாயம் எப்படி வளருதோ அதுக்கேற்ப தான் நம்மளும் வளர்ந்து அதே சமயத்தில் நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் நம்ம செய்யணும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமாக, அதுதான் மக்கள் தொடர்பு குழு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சிம்பிள் திங்ஸ் லைக் மிஸ்ட் கால். இப்போ அது பெரிய விஷயம். நீங்கள் எதுவும் செய்ய மிஸ்ட் கால் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு திருப்பி எஸ்எம்எஸ் மூலமா இல்லை ஐவிஆர் மூலமா மாதிரி ஆம்னஸ்டி அந்த மாதிரி நாங்கள் செய்கிற பிரச்சாரங்கள், அதில் அவங்க எப்படி அதில் ஈடுபடலாம் அப்படின்னு, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விசாரணை கைதிகள் பற்றி தான் சரி, இல்லை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், இல்லை ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் ஸ்கூலில் செய்கிற வேலைகள், இல்லை வந்து வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன், எல்லாத்துலேயுமே அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதோட சில பேர் கேட்குறாங்க, நீங்களும் மேபி உங்கள் மனசில் ஓடலாம், என்னென்னா சார் நான் மிஸ் கால் கொடுத்தா அதனால் என்ன ஆக போகுது, அதனால் என்ன எஃபெக்ட் இருக்குது, என்ன ஆக போகிறது, மாற்றம் ஏற்பட்டுருமா அப்படின்னு. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முந்தின காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரிய மனுஷர் இருப்பார், கையெழுத்து எல்லா டோர் டு டோர் போய் அவர் கையெழுத்து வாங்குவார். இதை நான் வந்து கலெக்டருக்கு கொடுக்க போகிறேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கையெழுத்து வாங்குவார். இப்போ அதை பண்ண முடியுமா, எத்தனை டோருக்கு நான் போக முடியும், எத்தனை இது வாங்க முடியும். ஆனால் இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வருதோ எலக்ட்ரிசிட்டி இருக்கோ இல்லையோ, ஆனால் எல்லாக்கிட்டையும் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா. ஸோ மொபைல் ஃபோன் மூலியமாக நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒரு மிஸ்ட் கால் கொடுக்குறீங்க, ஆனால் அதோட மகத்துவம் வந்து அது ஒரு கையெழுத்து. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கையெழுத்து ஜாஸ்தியாகுதோ அந்தளவுக்கு பப்ளிக் ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட், இது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இல்லை, நான் கொடுத்தேன் எனக்கு ஒரு சர்வீஸ் அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களோட பிரின்சிபல், உங்களோட கொள்கைகளை நீங்கள் மிஸ் கால் மூலமாக நீங்கள் சமர்ப்பிக்கிறீங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மிஸ் கால் கொடுத்து நம்மளுடைய ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா மச் மோர் பெட்டர். ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு வந்து லைக் கொடுத்து தன்னோட அனுதாபத்தை வந்து தெரிவிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா. நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக் பற்றி பேசுனீங்க சார். எந்த நாட்டில் வந்து பெண்களை வந்து தெய்வமாக வந்து பார்க்குறாங்களோ அதே நாட்டில் தான் அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கொடுமைகளும் நடக்கப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம நிராகரிக்க முடியாத ஒரு உண்மை. வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், இப்போ பெண் உரிமை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நாட்டில் மீறப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. ரொம்ப ரீசெண்ட் இஷ்யூஸே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாலும் உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லுங்க. ஸோ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் கண்டினியூஸ் இன் மெனி ஃபார்ம்ஸ். அதாவது அது ரேப், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி பல, அப்புறம் மெரைட்டல் ரேப், கல்யாணம் ஆனால் கூட இப்போ சமீபத்தில் கூட மெரைட்டல் ரேப் வந்து ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் தட் இஸ் நாட் ஃபேக்சுவலி கரெக்ட். ஸோ கல்யாணம் ஆனால் கூட மெரைட்டல் ரேப் ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் வேஸில் அண்ட் ஃபார்ம்ஸில் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் பெண் சமத்துவம் அப்படின்னா என்ன, அதோட அர்த்தம் நம்ம நிறைய சொல்கிறோம், அதோட அர்த்தம் என்ன, டெய்லி வாழ்க்கையில் வந்து அதை எப்படி நம்ம செயல்முறை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அந்த ஆட்டிடியூடினல் ஷிஃப்ட் வந்து இன்னும் நிறைய வி ஹேவ் அ லாங் வே டு கோ. அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும்,
இன்னொன்று வந்து லீகல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஒரு என்வாயர்மெண்ட்டை நான் இப்போ நாளைக்கு நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், எனக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா என்னால் கம்ஃபர்டபுளாக என்னால் ரிப்போர்ட் பண்ண முடியணும். சிம்பிள் திங்ஸ் லைக் அதாவது ஒரு பெண்மணி போனாங்கன்னா ஒரு தனி ரூமில் அவங்கள வச்சு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அந்த மாதிரி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் மகாராஷ்டிராவில் சமீபத்தில் போன வருஷம் வந்து மகாராஷ்டிரா ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன நடக்குது, அங்கே உள்ள டார்ச்சர் எதுவும் நடக்கலையா அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி அந்த என்வாயர்மெண்ட் ஒன்று வந்து ஆட்டிடியூடுனல் ஷிஃப்ட்டு, இன்னொன்று என்வாயர்மெண்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் எப்படி அது கண்டியூசிவாக இருக்கா, எல்லாராலையும் போக முடியுதா அப்படின்னு. இந்த ரெண்டாவது பாகத்தில் தான் நாங்கள் இன்னும் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். நீங்கள் காலகாலமாக 50 வருஷமாக ஆம்னஸ்டியோட ஸ்ட்ரென்த் வந்து எல்லாத்துக்குமே ஒரு லா வேணும். லீகல் ப்ரொவிஷன்ஸ் மூலியமாக தான் ஒரு விஷயத்தை வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடைக்க முடியும், நியாயமாக பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயின் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் எப்படி நம்ம வந்து அதிகரிக்கலாம், ஒன்று இன்ஃபர்மேஷன் மூலியம் முதல்ல எனக்கு தெரியணும் எப்படி பண்ணணும்னு, இன்னொன்று நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வச்சு எப்படி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். இப்போ நாளைக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, சௌமியா மேடம் போகிறாங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டாக்க மற்றவங்க கிட்டக்க அவங்களுக்கு ஒன்று கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஓகே என்னோட வந்து ஃப்ரெண்டு இது மாதிரி சொன்னாங்க, ஓகே அவ்வளோ கவலைப்படலாம், தைரியமாக போக முடியும், அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்மளும் போய் ஒரு படி எடுத்து வச்சா தான் போலீஸ் நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ணாக்க தென் தேர் பி அ ஃபாலோ அப். ஸோ அது ஒரு முக்கியமான அம்சம் எங்களோட பிரச்சாரத்தை. ஸோ அதுதான் நாங்கள் வந்து 10 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். மனிதாபிமானம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து கம்மியானதுனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி நம்ம இவ்வளோ வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் சார் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப இன்னோவேட்டிவா வந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மட்டும் சப்போர்ட் இல்லை, நம்ம முகம் தெரியாமல் நம்ம மிஸ் கால் கொடுத்து கூட சப்போர்ட் பண்ணலாம், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் மனசார தந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆத்மார்த்தமாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஒரு பிரேக் போயிட்டு வந்து தொடர்ந்து பேசி தெரிஞ்சு புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். காலை வேலையில் இனியவன் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியா பற்றி பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மனித உரிமைக்காக எந்த அளவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க, பாடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புது விதத்தில் வந்து இதை கற்றுட்டு இருக்கோம் இல்லையா. கிரேட்டியா. ஸோ நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து எஜுகேட் பண்ணிட்டும் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அது சம்மந்தமாக நிறைய டவுட்ஸும் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். நிறைய பேர் போராடணும், அது மட்டும் இல்லாமல் குரல் கொடுக்கணும், நானும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு ரோட்டில் யாராவது கீழே விழுந்துட்டாலே தூக்கிறதுக்கு மனசு இருந்தாலும் வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டு இருக்க ஆட்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து நீங்கள் சொல்கிற ப்ராசஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் கால் கொடுக்கறது நம்மளுக்கு எதுவும் பெரிய டைம் எடுக்க போகிறதில்ல, பேலன்ஸ் கூட போகிறதில்ல, வி ஆர் ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங், நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஸோ நீங்கள் வாலண்டியராக ஜாயின் பண்ணலாம்னு ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எப்படி ஒரு வாலண்டியராக ஜாயின் பண்ணலாம், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கும், எப்படி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி த ட்ரூத் இஸ் வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போதைக்கு எங்ககிட்ட இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நிதி உதவி மிக முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னேறணுமோ, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு நிதியும் தேவைப்படுது. ஸோ ஒரு டெடிக்கேட்டட் வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இப்போதைக்கு இல்லை. ஆனால் ஒருத்தர் வந்து சப்போர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இல்லை வந்து நிதி உதவி அளிக்கணும், இல்லை வேறு மூலியமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா our team will get back in touch with you. அதே வந்து வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களோட கூட பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25 லட்சம் பேர் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டிலேருந்து, அதில் வந்து கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் என்கரேஜிங் சைன் அது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் இதை பற்றி யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு ஒரு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு they feel responsible குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது. முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை லயலா காலேஜ்லேருந்து கூட 4 பேர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அர்ஜென்ட் ஆக்ஷன் அப்படின்னு நாங்கள் ஒரு இஷ்யூ பண்ணிட்டு இருந்தோம். அர்ஜென்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரோட உயிருக்காவது ஒரு இமீடியட் ரிஸ்க் இருந்ததுன்னா அப்படின்னா அவங்க மேபி அரெஸ்ட் ஆகிறாங்க, இல்லை டார்ச்சருக்கு வந்து அவங்க டார்ச்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஸோ அர்ஜென்ட் ஆக்ஷன் அப்படின்னு நாங்கள் ஒன்று இஷ்யூ பண்ணுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி ஆம்னஸ்டியில் இருக்கிற ஃபுல் 7 மில்லியன் பீப்புள், அதாவது 70 லட்சம் வந்து மக்களுக்கு அந்த அர்ஜென்ட் ஆக்ஷன் போகும், இமெயில் மூலியமாக போகும். அவங்களை அவேர் பண்ணுறோம், அவங்க வந்து அலர்ட் பண்ணுறோம், அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாரும் கடிதம் எழுத ஆரம்பிப்பாங்க. இப்போ அது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த அத்தாரிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபேக்ஸ் மிஷின்லையோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ வந்து திடீர்னு வந்து 5 லட்சம் கால் வருது
வந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஐயோ என்னப்பா அது இப்படி இருக்குது, சரியா ரிலீஸ் பண்ணுங்கள், பயம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுற சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் 2012 நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெல்லியில் அந்த பெண்மணிக்கு நடந்த சம்பவம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுக்கு அப்புறமும் சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? ஆனால் ஏன் அந்த சம்பவம் மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாச்சு? ஒரு பெஞ்ச் 9 மாதத்தில் வந்து அதுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி நம்மளை கேட்டோம் அப்படின்னா, ஏன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி விஷயம் ஏன் எப்போதும் நடக்கக்கூடாது? எல்லாரும் மறந்துடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் அது வந்து மறதியாக இருக்கலாம், இல்லை வந்து இப்படி தான்ப்பா அப்படிங்கிற கூட இருக்கலாம். என்ன அதோட காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு? ஒவ்வொரு கேஸுக்கு இந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அது மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் மனு அனுப்பி ஒவ்வொரு தடவையும் 5 லட்சம் பேர் அதை சைன் பண்ணாங்கன்னா சத்தியமாக மாறும். டைம் ஆகும், ஆனால் மாறும். அதுக்கான இம்பாக்ட் சக்ஸஸ் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரே ஒரு குரல் மட்டும் பத்தாது, நிறைய குரல்கள் தேவை அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாலண்டியர் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறவங்க கள பணியாளர்கள் தவிர்த்து வேறு என்ன மாதிரியான வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கூட இணைஞ்சு பணிபுரிந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே, வேறு எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு வந்து நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. இது ஒரு பெரிய சைக்கிள் மாதிரி. ஒரு பிரச்சாரம் நடக்கணும் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த ஃபவுண்டேஷன்? எங்கேருந்துன்னா முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலோட மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது பேர் போன விஷயம் அப்படின்னா ரிசர்ச். அந்த ரிசர்ச்சோட கிரெடிபிலிட்டி. ஒரு ரிப்போர்ட் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னா ஐநா சபை வந்து தே ஹவ் கேரண்டட் அஸ் அ கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ். ஸோ ஆம்னஸ்டி ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற கணக்கு எடுத்துப்பாங்க, சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கிரெடிபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு பிரச்சாரமும் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சியிலேருந்து ஆரம்பிக்குது. ஆராய்ச்சியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கே தப்பு நடந்திருக்கு, ஏன் தப்பு நடந்திருக்கு, யார் அதுக்கு காரணம், எப்போ நடக்கப்பட்டது, அதோட எவிடன்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஆராய்ச்சி ரிப்போர்ட்டில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி லாக்டவே அசால்ட் அண்ட் டிசென்ட் இலங்கையில் நடந்ததுலாம் அந்த மாதிரி ஃபார்மேட் தான். அந்த ஆராய்ச்சியின் முடிவில் வந்து சரி இதெல்லாம் சொல்கிறீங்கப்பா, அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு 3-4 ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அந்த 3-4 ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் நாங்கள் பப்ளிக் கேம்பெயினிங் பண்ணுறோம். ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு முடிவு காணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன கேட்கணும்? அது வந்து யாராக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி யார் வேணாலும் இருக்கலாம். இட் குட் பி இண்டிவிஜுவல் ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு அனுப்பும்போது இந்த ரெக்கமெண்டேஷனை வச்சு நம்ம கேம்பெயினிங் பண்ணுறோம். கேம்பெயினிங் பண்ணுறது அது சம்டைம்ஸ் மீடியா மூலமாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் பப்ளிக் கம்யூனிட்டி பில்டிங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை ஒரு ஜேர்னியில் கொண்டு போகிறது. ஸோ இது எல்லாமே இதுக்கான சிஸ்டம்ஸ், ஆராய்ச்சியாளர்கள், அப்புறம் பிரச்சார குழுவை சேர்ந்தவர்கள், அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை வந்து ஒரு ஜேர்னியில் கொண்டு போகிறது, கடைசியில் வந்து நிதி வந்து திரட்டுறது, இது எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் ஆல் நடக்கப்படுறது தான். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்னஸ்டியில் இது வரைக்கும் 124 பேர் நாங்கள் வேலை செய்கிறோம். 3 அலுவலகங்களில், பெங்களூர், சென்னை அண்ட் டெல்லியில் சேர்ந்து. நம்ம நிகழ்ச்சியில் பொதுவாக வந்து ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்து பேசினா அது ஒரு பொதுவான பிரச்சனை, இல்லைனா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை அந்த நாளை பற்றின சிறப்பு, இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் பற்றியே வந்து கூட நாங்கள் நிறைய நாளில் பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்னஸ்டி இன்டர்நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செயல்பாடுகள் பற்றி மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் பற்றியும் எங்களுக்கு வந்து திறக்கப்படாத கதவுகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், பேசப்படாத விஷயங்கள் பற்றி பேசணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறாக இருந்தாலும் அது செஞ்சது எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தண்டனை வாங்கி தர முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சாமானியன் இல்லை, ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சாலும் எவ்வளோ பெரிய ஒரு பிரபலத்துக்கும் வந்து ஒரு தண்டனையை வாங்கி தர முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து புரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ பாடப்புக்கத்தில் படிச்சு அது வந்து மறந்து போற ஒரு விஷயம் கிடையாது. கடைசி வரைக்கும் நாம எல்லாரும் அதை பத்தி ஞாபகத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது பிக்சர் வைரலாக வந்துச்சுன்னா, வீடியோ வந்துச்சுன்னா எல்லாருக்கும் அனுப்பி சந்தோஷப்படுற அந்த மென்டாலிட்டி வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்துச்சு. அதே நல்ல விஷயமா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் இங்கேருந்து எழும்புது. அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. எங்களுக்காக டைம் அண்ட் பவரும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இனியவை இன்று அப்படிங்கிறது நம்ம ஹோல் டீம் சேர்ந்தா தான் இனியவை இன்று. நீங்கள் போனீங்கன்னா நான் ஆன் திஸ் டே அப்படின்னு பேர் மாற்றி இந்த ஷோ பண்ணலாம் அப்படின்னு. ஆன் திஸ் டே அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளோ திமிரில் நீங்கள் பேசுங்க. அதை பார்த்தா இன்ஸ்பயர் இருக்கேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா நல்ல ஃபேமஸ் வெப்சைட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கூட ஷோ டெய்லி பண்ணதுக்கு முன்னாடி வந்து இந்த டே பற்றி பார்க்கறதுக்கு குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்காக அந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் போய் பாருங்க. நீங்களே அப்புறம் எங்களுக்கு ஃபீட்பேக்ல நிறைய ரெஃபரன்ஸ்லாம் எழுதி போடுவீங்க அந்த வெப்சைட்டை பார்த்து. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட் சரியா? on-this-day.com on-this-day.com onthisday.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் டுடே இன் டெலிவிஷன் ஹிஸ்ட்ரி ஒரு டேவிட் சலிவன் ஷோ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஷோ. அதாவது பார்த்தீங்கன்னா 60s 70s அதெல்லாம் வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதுதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேண்ட் அதில் டிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டெலிவிஷனில் என்ன ஸ்பெஷலான விஷயம் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ May 28th ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு வருஷத்தில். ஆனால் இன்றைக்கே அதை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்து சூப்பராக தெரிஞ்சுக்கலாம், ரிமைண்ட் பண்ணும். நான் கூட வந்து இன்னைக்கு May 28th ஸோ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா போய் வந்து பார்த்தேன். அதில் வந்து நான் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற காலமில் போய் சர்ச் பண்ணேன். பார்த்தீங்கன்னா வார்னர் பிரதர்ஸ் வந்து 1929 சேம் May 28th பார்த்தீங்கன்னா ஆன் வித் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கலர் டாக்கிங் பிக்சர். கிரேட். ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேக்ட் அப்படின்னா எனக்கு பீட்டில்ஸ் அப்படிங்கிற பேண்டோட ஃபேன் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் என்ன பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க, எப்படி அது ஹிட் சிங்கிளாக நம்பர் 1க்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடான நியூஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த வெப்சைட். இன்னொரு விஷயமும் நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து நெப்போலியன் இருக்கார் இல்லையா, நெப்போலியன் போனபார்ட், அவர் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதே நாளில் 1805 பார்த்தீங்கன்னா வந்து மிலன், அதாவது இட்டலியில் இருக்கிற மிலன்ல வந்து கிரவுன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெப்போலியன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு பூனை பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து சொல்லலாம். மெயின் ஃபேக்ட் பயஸ்டா வந்து பேச வேணாம்பா. பூனை எடுத்துட்டு வந்து சௌமியா மேல விட்டுலாம். இந்த பூனை எடுத்துட்டு வந்து சௌமியா மேல விட்டுட்டே இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு தெரிவிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பயன்படுற ஒரு நாள் பத்தி பேசணும். அது மட்டும் இல்லாமல் பயன்படுற விஷயங்களும் நிறைய தொகுத்து வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷோல நிறைய பேர் அவங்களோட பாட்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம், இல்லை டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் நாங்கள் வந்து அப்படி பார்த்து ஈஸியாக பேச முடியும். ஸோ நாளைக்கு தேவையான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படி எஸ்கேப் ஆகிறோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று சௌமியா அண்ட் வருண்.